ஆன்மீகம்ன்ற வார்த்தைக்கு என்ன? ஆத்மாவை நோக்கி வாழக்கூடியதான் ஆன்மீகம். அப்ப இந்த ஆத்மாவை சார்ந்து வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் போரே வராது, முரண்பாடே வராது. எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா, ஏற்றத்தாழ்வுகள் வருவதற்கு முக்கிய காரணமே உடல். அப்ப இந்த உக்ரைன் போர், உலகப்போர், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைதியின்மைக்கு காரணமே ஆத்மான்ற தடத்துக்கு வரணும். எப்பொழுது நீங்கள் அடுத்த உயிர்வாளிகளை துன்பப்படுத்தி கொன்று குவிப்பதை நிப்பாட்டுகின்றீர்களோ அப்பொழுதுதான் உலகப் பொருள் நிற்கும். ஹலால்லே இதான் இருக்கு. அவங்க வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அரபிக் ஸ்லோகம் சொல்லணும். நீ கேட்டு பாரு, அவங்களுக்கே தெரியாது. அதுலயும் இதே அர்த்தம் தான் இருக்கு. நான் இந்த உயிர்வாளியை துன்புறுத்துவதற்கு காரணம் என்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக. அந்த காலேச்ச மாமேவா ஸ்மரன் முக்த்வா கலேவர். அந்த காலத்தை நினைத்தால் நீ உடலை விட்டு போய்விடலாம். ஓகே, எம் எம் வியாபி ஸ்மரன் பாவம். யார் யார் எந்தெந்த மாதிரி பாவத்துல இறக்குறீங்களோ அந்த பாவம் அடுத்த பிறவி கிடைக்கும். ஒருத்தர் பணம் 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 அலையான்னு வச்சுக்கோங்க. அடுத்த பிறவியில ஒரு பேங்க்ல பணம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, கட்டுக்கட்டா, அங்க கரப்பாம்பூச்சியா பிறப்பார். எல்லா பணம் இருக்கு, என்ன பண்ண போறீங்க எடுத்து? ஒவ்வொரு நபரும் இறைச்சி சாப்பிடக்கூடிய நபர் தானே வெட்டி சாப்பிடணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா பாதி பேர் சாப்பிட நிப்பாட்டிடுவாங்க. அந்த உயிர் போற அந்த அருவருப்பை பார்த்தேன். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாமனிதர், நமது இஸ்கானுடைய டைரக்டரா இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீராம் தாஸ் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சுவாமி வணக்கம். சுவாமி வணக்கம். பக்கம் கண்ட்ரிஸ் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது உக்ரைன் ரஷ்யா வார் இப்போ ரொம்ப போய்கிட்டு இருக்கு. 4 லட்சம் பேர் இறந்துட்டதெல்லாம் சொல்றாங்க. உலக அமைதின்னு ஒரு விஷயமே இல்லாமையே போயிருமா என்ன போக போக காலங்கள் வர வர வர? ஸ்ரீமத் பாகவத புராணம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாகவத புராணம் இருக்கு இல்லையா? பாகவத புராணம் புராணம் அமலம்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா புராணங்களிலும் உயர்ந்தது அதுதான். 108 புராணங்கள் இருக்கு. இந்த புராணங்கள்ன்றது என்ன அப்படின்னா, வேதத்தினுடைய சார அம்சத்தை கதை மூலியமாக, நடந்த விஷயங்கள் மூலியமாக சொல்லுவதுதான் புராணம். அதுல நமக்கு ஒரு தத்துவங்கள் இருக்கு. இந்த பாகவத புராணம்ன்றது அப்படித்தான். புராணம்னா ஹிஸ்டரி, புராணா அப்படின்னா ஹிஸ்டரின்னு அர்த்தம். இந்த பாகவத புராணம் என்ன பண்ணுகின்றது? இருக்கக்கூடிய அனைத்து புராணங்களையும் சாராம்சமா எடுத்து நமக்கு சொல்கின்றது. அதுல கடைசி அந்த 12வது ஸ்கந்தம், கடைசி ஸ்கந்தத்துல பவிஷ்ய புராணத்தினுடைய சில கூற்றுகள் வருது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கலியுகத்தினுடைய முதிர்ச்சி அடைய அடைய, கலியுகம்ன்றது இன்னைக்கு 5000 வருஷம் ஆயிடுச்சு. கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு கிளம்பிய உடனே கலியுகம் ஆரம்பிக்கின்றது. ஸோ தோராயமாக ஒரு 5100 வருஷம், 5050 வருஷங்கள் ஆயிடுச்சு. டோட்டல் கலியுகம் மீதி இருக்கிறது சாஸ்திரத்தைப்படி 3,32,000 வருஷம். ஸோ அப்போ 5000 வருஷம் போனால் 3,27,000 வருஷம் இருக்கு. இந்த 3,27,000 வருஷம் எப்படி இருக்கும்? இன்னும் போக போக மக்களுக்கு தர்மத்தின் ஈடுபாடு கம்மியாகும். எப்படி மக்கள் எந்த விதமான மனிதன் போல வாழ்வதற்கு நினைக்க மாட்டார்கள், அடித்து கொண்டுதான் மீள்வார்கள்ன்ற விஷயம் பாகவத புராணத்தை ரொம்ப அருமையாக வருது. அதுலேயும் என்ன வருது, சில குறிப்புகள் என்ன வருது அப்படின்னா, மக்கள் எப்படி சண்டையிடுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய மூளையை சண்டையிடுவதற்கு மட்டும்தான் பயணிப்பார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், ஒவ்வொரு நாடுமே 10% ஜிடிபி எதுக்கு ஒதுக்குறாங்க? டிஃபென்ஸ்க்கு தான். அவங்க எல்லாம் யோசிக்கிறது என்ன? எல்லா விதமான அறிவியல் சார்ந்த விஷயங்கள். எப்படி இன்னைக்கு அறிவியல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்ததே செகண்ட் வேர்ல்டு வார்னால தான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லர் பண்ணி கொடுத்த டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இதெல்லாம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் கண்டுபிடிக்கப்பட்டது தான் எல்லாமே. அப்போ இந்த வார் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளை இன்னும் அறிவியல் 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 அறிவியலை நோக்கி போக வைக்கிறது. அப்போ இந்த மாதிரி தான் நடக்கும். கலியுகத்தினுடைய கடைசி காலகட்டம் எப்படி இருக்கும்னு பாகவத புராணம் சொல்லுகின்றது என்றால், அப்போ மனிதன் 10 வருடம் தான் உயிர் வாழ்வான். இன்னைக்கு 100 வருஷம் வாழ்றோமா, 10 வருஷம் தான் உயிர் வாழ்வோம். இன்னைக்கு 6 அடி 5 அடி வாழ்றோம்ல, அன்னைக்கெல்லாம் 3 அடி தான் இருக்கும். அந்த 10 வருடத்துக்குள்ளே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வயதுக்கு குழந்தை பெற்றுவிட்டு 10 வயது இறந்து போயிடுவீங்க. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா வயதுக்கு வரக்கூடிய வயதும் குறைந்து கொண்டே வருது. அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க, 2 வருடத்துலேயே வயதுக்கு வந்துடுவீங்க. 3-4 வருடத்துல குழந்தை பிறப்பீங்க. 6-7 வருடத்துல முதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. 10 வருடத்துல இறந்து போயிடுவீங்க. அப்ப இதெல்லாம் எதுக்காகனா, பாவத்தினுடைய உச்சம் வர 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 மனித பிறவியினுடைய மனித பிறவின்னு எதுக்காக கிடைச்சிருக்கு? கேட்ட கேள்வி உலக அமைதியை பத்தி கேட்டீங்க. மனித பிறவின்னு எதுக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னா, நான் இந்த ஆத்மா, உடல் இல்லை, உடல் அழியக்கூடியது, உடல்ன்றதான் நமக்கு ஒரு போர்வை. இன்னைக்கு உடல் தான் உங்க பேரை சொல்லுது, உடல் தான் நீங்க தமிழன்னு சொல்லுது, எனக்கு ஹிந்தி வேண்டாம்னு சொல்லுது. உடல் தான் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நான் இந்த ஊர்க்காரன்னு சொல்லுது. உடல் தான் என்ன சொல்றது, நான் இந்தியன், பாகிஸ்தானுக்கு எதிராக போரிடு. இந்த உடல் தான் என்ன சொல்றது, நான் வெள்ளையா இருக்கேன், ஃபேர் அண்ட் லவ்லி தடவிக்குது. இந்த உடல் தான் என்ன சொல்கின்றது அப்படின்னா, நான் மாவீரன், என்னுடைய சமுதாயம் தான் உயர்ந்தது, என்னுடைய ஜாதி தான் உயர்ந்தது, அடுத்தவர்களை ஏற்றி பழைப்போம் அப்படின்னு சொல்கின்றது. அப்ப இந்த உடல் 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 உடல்னு உடலை சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப
அது என்ன சொல்லிக் கொடுக்கின்றது? இந்த உடல்ன்றது அழியக்கூடியது, ஆத்மான்றது அழியாதது. அப்போ இந்த ஆத்மா அழியாதது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆத்மாவை நோக்கி நாம் பிரயாணிக்க வேண்டும். அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்ன்ற வார்த்தை என்ன? ஆத்மாவை நோக்கி வாழக்கூடியதுதான் ஆன்மீகம். அப்போ இந்த ஆத்மாவை சார்ந்து வாழ ஆரம்பித்து விட்டோம் என்றால் போரே வராது, முரண்பாடே வராது. எப்படி இதே விஷயம் கராச்சியில் இஸ்கான் அமைப்பு தொடங்க முடியுது. கராச்சியில் இஸ்கானினுடைய கோயில் இருக்கு. இப்போ கராச்சியில் இஸ்லாமியர்கள் வராங்கன்னு தெரியல, இந்துக்கள் வராங்க. அங்கே வந்து கோயில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். போன வருடம் கூட ஜென்மாஷ்டமி நிகழ்ச்சி கூட ரொம்ப விமர்சையாக நடந்தது. அதான் சொன்ன ஈரானில் இருக்குது, மத்திய கிழக்கு நாடுகள் இருக்குது, எல்லா இடமும் இருக்குது. இப்போ அவங்கள்ட்டலாம் நம்ம போய் என்ன சொல்கிறோம்? நம்மளே சொன்ன மாதிரி ஆத்மான்ற தளத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறோம். எந்த விதமான போரும் வருவதில்லை, இந்து முஸ்லீம்ன்ற சண்டை வருவதில்லை. எப்போ நீங்கள் ஆத்மான்ற தளத்தை விட்டு உடல்ன்ற தளத்துக்கு வரீங்களோ அப்போ எப்பொழுதுமே ஏற்றத்தாழ்வு வந்துடும். ஏற்றத்தாழ்வு வரத்தானே செய்யும். ஒருத்தர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கார், நான் அழகாக இல்லை, அப்போ அவரை நான் அப்படியே வீழ்ச்சி செய்யணும். என்னை விட பணம் அதிகமாக இருக்குது, அவருடைய பணம் எனக்கு கம்மியாக இருக்குன்னா பணம் அதிகமாக சம்பாதிக்கணும். அவர் என்னை விட உயர்ந்த பதவியில் இருக்கார், அவரை கீழே உயர்த்தி கொண்டு வரணும். அப்போ எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் வருவதற்கு முக்கிய காரணமே உடல். அப்போ இந்த உக்ரைன் போர், உலகப்போர், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைதியின்மைக்கு காரணமே ஆத்மான்ற தளத்துக்கு வரணும். அதுதான் பகவத்கீதையுடைய கோட்பாடு. அதுக்கு தான் முயற்சி செய்து கொண்டிருக்கோம். நாங்கள்லாம் போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் எல்லாரையும் பேச வச்சு, புரிங்க வச்சு, ஆத்மான்ற தளத்துக்கு வர வேண்டும்ன்ற எண்ணத்தை ஊதுக்கி வச்சு இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கோம். அப்போ இதுதான் நம்ம தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உலகப்போருக்கு அமைதி. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். யுனிவர்சல் பிரதர்ஹுட்னு சொல்லுவாங்க, உலகளாவிய சகோதரத்துவம். உலகளாவிய சகோதரத்துவம் எப்படி வரும்? நாமளாம் வந்து பாய் பாய் பாயிட்டு கை மேலே கை போட்டுக்கிட்டு நாம நீங்களும் பாயின்னு சொல்கிறதுனால உலகத்துவம் வந்துடுமா? வராது. எப்படி வரும் அப்படின்னா அந்த ஆத்மான்ற தளத்துக்கு வரும்போது தான் உலகளாவிய சகோதரத்துவம் வரும். ஏன்? பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, வித்யா வினய சம்பன்னே கவி ஹஸ்தினியச்சி சுனீச்சேவ சுபாக்கேச்ச பண்டிதா சமதர்ஷினஹா. 5வது அத்தியாயத்தில் அவருடைய ஸ்லோகம். பண்டிதா சமதர்ஷினஹா. பண்டிதா சமதர்ஷினஹான்னு அர்த்தம், ஒரு பண்டிதன் அல்லது ஒரு ஆன்மீகவாதி அல்லது ஒரு சாது அப்படின்ற என்ன பண்ணுவான்? சமதர்ஷினி, எல்லாரையும் ஒன்றாக பார்ப்பான். யாரை ஒன்றாக பார்ப்பான்? கவி ஹஸ்தினி. கவி அப்படின்னா என்ன? ஒரு மாடு, ஒரு யானை அல்லது ஒரு நாய், அல்லது நாயை அடித்து உண்ணக்கூடிய ஒரு குறைவான சமுதாயத்தில் வாழக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு பிராமணா இருந்தாலும் சரி, சத்திரியா இருந்தாலும் சரி, அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவன் தான் வேத பண்டிதன், வேத விப்பண்ணன். அப்ப அந்த இடத்துக்கு எல்லாரையும் உயர்த்தி கொண்டு வரணும். நான் என்ன பண்ணணும்? உங்களையும் ஒன்னா, அவரையும் ஒன்னா, அங்கே போகக்கூடிய அந்த ஒரு பள்ளியை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கணும். அதுதான் உலகளாவிய சகோதரத்துவம். உலகளாவிய சகோதரத்துவம் எப்போ தெரியுமா வரும்? நாம் எப்படி அடுத்த உயிர்வாளிகளை ஒன்றாக பார்க்கிறோமோ. நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வரேன். இப்ப எப்படி வந்து உலகளாவிய அமைதியை கொண்டு வர முடியும் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, எப்பொழுது நீங்கள் அடுத்த உயிர்வாளிகளை துன்பப்படுத்தி கொன்று குவிப்பதை நிப்பாட்டுகின்றீர்களோ அப்பொழுதுதான் வந்து உலகப் பொருள் நிற்கும்பார். சொல்ற உங்களுக்கு சொல்யூஷன் புரியுதுங்களா? என்ன காரணம்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. தந்தை இருக்கார், தந்தையினுடைய பிறந்த நாள். தந்தையினுடைய பிறந்த நாளுக்கு என்ன பண்ணுறோம்? நாம் வந்து நமக்கு 3-4 அவருடைய பையன்கள் இருக்காங்க, நம்முடைய பிரதர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய விருந்துக்கு அழைக்கிறோம். தந்தையை விருந்துக்கு அழைக்கிறோம். ஐயா, இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாள், உங்களை அழைக்கிறோம். விருந்துக்கு வைக்கிறோம். நல்ல வாழை இலை, பெரிய வாழை இலையில் விருந்து வைக்கிறோம். விருந்து வைக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவருக்கு ஒரு மாமிச உணவு வைக்கிறோம். முதல்ல அவர் எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு ரொம்ப ருசியாக இருக்கேப்பா, என்ன மாதிரி இது எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு. அந்த மூத்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவருடைய பையன் என்ன சொல்கிறான், நம்மளுடைய கடைசி பையன் ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் பாவம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்தான். அவனுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. அவன் நமக்கு எல்லாம் வந்து வெறும் பாரமாக இருந்தான். அவனை வந்து நம்ம ஈடுகட்ட முடியல, அவனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால அவனை என்ன பண்ணேன் அப்படின்னா, அவனை வெட்டிட்டு அவனை வந்து பழையச்சலாக வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சால் அடுத்த வாய் வைப்பாரா அந்த தந்தை? இதே தான் நம்மகிட்ட நடக்குது. நம்மளுடைய சகோதரர்கள் தான் நம்மளுடைய ஆடு, மாடு, கோழி, மாடு, கழுதை, பன்றி எல்லாமே. சுவாமி, அப்படி பார்த்தோம்னா நம்ம ஃபுட் செயின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சுவாமி. லயன்னா அதை வந்து அந்த மற்ற மிருகத்தை அடிச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபுட் செயின் ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இந்த ஃபுட் செயின் இருக்கு. மனிதர்கள் வந்து மிருகங்களை சாப்பிடணும் ஃபுட் செயின் இல்லையே. நான் பயாலஜிக்கலாக பேசுவோம், சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நான் பயாலஜிக்கலாக பேசுவோம். உங்களுடைய பாடி டைப்பே முதல்ல எந்த டாக்டர்னா கேளுங்க. உங்களுடைய பாடி டைப்பே ஹெர்பிவோரஸ் பாடி டைப். ஹெர்பிவோரஸ்னா தெரியும் இல்லையா? ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ். ஹெர்பிவோரஸ்னா என்ன? இலைகளை சாப்பிடக்கூடிய மிருகங்கள். கார்னிவோரஸ்னா என்ன? மாமிசங்களை சாப்பிடக்கூடிய மிருகங்கள்.
நான் ஒரு 4-5 உதாரணம் மட்டும் கொடுக்குறேன். நம்மளுடைய உடம்பே முதல்ல வந்து தாவரங்கள் சாப்பிடக்கூடிய உடம்பு தான். உதாரணம், உமிழ்நீர் இருக்கு பாருங்க. உமிழ்நீர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இது சாப்பிடக்கூடிய விஷயங்களுக்கு அந்த உமிழ்நீரில் வந்து எந்த விதமான டைஜஷன் நடக்காது. யாருக்கு? கார்னிவோரஸ்க்கு. ஆனால் வந்து நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா மாடுகள்லாம் என்ன பண்ணும், சாப்பிட்டு முடிந்ததுக்கப்புறம் உட்கார்ந்து திருப்பி கொண்டு வந்து வெளில சமைச்சு கொண்டே இருக்கும். அதில் வந்து என்ன ஆகும், டைஜஷன் நடக்குது. இன்னைக்கு கூட நம்மளுடைய நல்லா வாழணும் இன்னைக்கு சொல்கிறாங்களே, உயிர் வாழும் கலைன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 27 தடவை மென்னுங்க, 30 தடவை மென்று சாப்பிடுங்க சொல்லி கொடுக்குறாங்களா? அப்போ உங்களுடைய முதல் உமிழ்நீரே ஹெர்பிவோரஸ் உமிழ்நீர் முதல். இரண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, என்ன சொல்லுவீங்க அது பேர்? உங்களுடைய சிறுகுடல் பெருகுடல். சிறுகுடல் பெருகுடலும் நீங்கள் எவ்வளோ 5 அடி இருக்கீங்களா? 5 அடி. உங்கள் சிறுகுடலும் பெருகுடலும் 5 மீட்டர் இருக்கு. 5 மீட்டர்னா எவ்வளவு? 15 அடி நீளம் உடையது உள்ள வயத்துக்குள்ள இருக்கு. சரிங்களா? இதே தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கோ ஒரு ஆட்டுக்கோ எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவங்களுடைய நீளத்தை விட 5 மடங்கு பெருசாக இருக்கும் அதனுடைய சிறுகுடலும் பெருகுடலும். ஏன் அப்படின்னா தி டெர்ஷரி டைஜஷன் சொல்லுவாங்க பயாலஜியில். டெர்ஷரி டைஜஷன்னா முதல் இனிஷியல் டைஜஷன், செகண்டரி டைஜஷன், டெர்ஷரி டைஜஷன். முதல் டைஜஷன் வந்து உமிழ்நீர் நடக்குது. ரெண்டாவது டைஜஷன் எங்கே நடக்கும்? வயிற்று நடக்குது. மூன்றாவது டைஜஷன் இன்டெஸ்டைன் நடக்குது. ஆனால் நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடிய உயிர்வாளிகள் சிங்கத்தையோ புலியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து 3/4 அடி தான் இருக்கும் இன்டெஸ்டைன். அதில் போனால் அப்புறம் வெளியிலே வராது. அதனால தான் இன்றைக்கி என்ன ஆச்சு, நம்ம ரெட் மீட் அதிகமாக சாப்பிடத்தான் நமக்கு என்ன வருது? கேன்சர், தேவையில்லாமல் ஃபேட்டி லிவர், எல்லா விதமான உபாதைகளும் அதனால தான் வருது. புரியுதுங்களா? அப்போ என்னாச்சு, நாம் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடிய உடல் வகை கிடையாது, பற்கள். நீங்கள் மாமிசம் சாப்பிட்ட பற்கள் என்ன இருக்குன்னா, இங்கே வந்து கெனைன் டீத்துன்னு சொல்லுவாங்க. கெனைன் டீத் அப்படின்னா அந்த இதை கிழிக்கக்கூடிய ஒரு பற்கள் வேணும். உங்களுக்கு கிழிக்கிற மாதிரி பற்கள் இருக்கா? நீங்கள் மூளை யூஸ் பண்ணி ஒரு கத்தியை, சிங்கப்பல்னு ஒன்று வச்சிருக்கேன். சிங்கப்பல்ன்றது நமக்கு அந்த சிங்கப்பல்லை வச்சு ஏதாவது மாமிசத்தை கிழிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு மாமிசத்தை நீங்கள் வந்து கிழிச்சு காமிங்க. எப்படி ஒரு சிங்கம் போய் ஒரு ஆட்டை பிடித்தவுடன் என்ன பண்ணுது, பற்களால் அந்த ஆட்டினுடைய எல்லா விதமான உறுப்புகளையும் பிரிக்க முடியுது. உங்களால் பிரிக்க முடியுமா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்த 6வது அறிவினால ஒரு கத்தின்னு ஒன்று பண்ணி அந்த கத்தியால் வெட்டி அதை எப்படி சமைக்கணும்னு கண்டுபிடிச்சு அதை சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். சிங்கம் சமைச்சா சாப்பிடுது, ஒரு புலி சமைச்சா சாப்பிடுது. அப்போ என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய தமையனர்கள் அவர்களாம் நம்மளுடைய சகோதரர்கள், அவங்கெல்லாம் சகோதரர்களை வெட்டி படையல்னு சொல்லி அவங்களுக்கே படைக்கிறோம். அவங்களே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கோம். ஆனால் பார்த்தோம்னா இப்போ நம்ம கருப்பசுவாமி கோயில், நிறைய கோயில்கள்லாம் நம்ம அதைத்தானே சுவாமி பண்ணுறோம். இப்போ சுவாமியே வந்து எனக்கு வந்து ஆடு வெட்டு கோழி வெட்டுன்ற அந்த சுவாமியோட இதாக வந்து எல்லாம் சொல்கிறாங்களே சுவாமி. இது பகவத்கீதையில் 2 ஸ்லோகங்கள் சொல்கிறேன். ரொம்ப அதான் சொல்கிறேன். நம்மளாம் பகவத்கீதை படிக்காதீங்க. நம்மளுடைய மிகப்பெரிய குறைபாடு நம்மளுடைய அரசாக இருக்கட்டும், பாடநூல் திட்டத்தில் பகவத்கீதை இல்லை. அதுதான் மிகப்பெரிய குறைபாடு. என்ன சொல்ல வரேன் பாயிண்ட் அப்படின்னா, பகவத்கீதையில் அர்ஜுனன் இதே கேள்வி கேட்கிறான். நீங்கள் கேட்ட கேள்வி 5000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாச்சு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் இதே கேள்வி கேட்கிறான். 7வது அத்தியாயத்தில் ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? காமேஸ்தேஸ்தே ஹிருதஜானா பிரபத்யந்தி அந்நிய தேவதா. ஓகே, என்ன அர்த்தம்? காமஸ்தேஸ்தே ஹிருதஜானா, ஞானம் ஞானம் அறிவு. அது காமங்கள் அதிகமானதுக்கப்புறம் அந்த ஞானம்ன்றது காமங்களை ஆட்கொள்ளப்பட்டிருந்ததனால் என்ன பண்ணுவாங்க? பிரபத்யந்தே அந்நிய தேவதா, வெவ்வேறு தேவதைகளை நாடி போவான். எதற்காக போகிறான்? இந்த காம இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக. காமம்னா வெறும் காமமும் இல்லை, லஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா விதமான பேராசை, பண பேராசை, பதவி பேராசை, அல்லது வந்து பொருள் பேராசை, வீடு பேராசை, நல்ல மனைவி பேராசை, எல்லாமே பேராசை தான். அப்போ காமை ஸ்திரஸ்தே ஹிருதஜானா பிரபத்யந்தி அந்நிய தேவதா. 3வது வரி என்ன? தம் நியம ஆஸ்தாய பிரகிருத்தியை நியதாஸ்வயா. என்ன சொல்றார் அவர்? அவன் என்ன பண்ணுவான், அந்த காமங்களை பூர்த்தி செய்ய இந்தந்த தேவர்களை வந்து திருப்திப்படுத்தணுன்றதுக்காக தன்னுடைய நியமம் ஆஸ்தாய நியமங்களை வந்து வழிவகுத்து, அந்த நியமங்கள் எப்படி வச்சிருக்கான்? பிரகிருதி ஸ்வரிதாஸ். பிரகிருத்தினா அவனுடைய சுபாவத்தை பொறுத்து அவன் பண்றான். சுபாவத்தை பொறுத்துனா புரியுதுங்களா? உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கு? நான் வந்து இன்னைக்கு மாமிசம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அப்ப என்ன பண்றோம்? அதோடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். சாஸ்திரத்துல மாமிச வழிபாடு ஒரே ஒரு இதுல அனுமதி இருக்கு. யாருக்கு அனுமதி இருக்குன்னா 4 லட்சம். நல்ல ஒரு பாயிண்ட் என்ன கேட்டீங்க அப்படின்னா, 4 நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் லிவிங் பத்ம புராணத்தில் வருது. 84 லட்சம் உயிர்வாளிகள் இருக்கு. எவ்வளவு? 84 லட்சம் வகையான உயிர்வாளிகள். கவுண்ட் இல்லை. அது என்ன வருது? ஜலஜா நவலக்காணி ஸ்தாவரா விம்ச லட்சத்தின்னு வருது.
என்னன்னா இதில் வாழக்கூடிய தண்ணீரில் வாழக்கூடியது 9 லட்சம் உயிர்வாளிகள். ஸ்தாவரா விம்ச லட்சத்தி, ஸ்தாவரானா ஸ்தாவரங்கள் 20 லட்சம். சரிங்களா? இதே மாதிரி சொல்லிட்டே கடைசியில் என்ன வர, மனுஷியா சத்துர் லட்சத்தி. மனுஷன்றவன் என்ன, 4 லட்சம் வகையான மனிதர்கள் இருக்காங்க. புரியுதுங்களா? அதில் வந்து என்ன கவுண்ட் இல்லை, 4 லட்சம் வகையான மனிதர்கள் இருக்காங்க, டைப்ஸ். அதுதான் நீங்க பார்க்கக்கூடிய சில நேரம் சொல்வீங்க தெரியுமா, அந்த மாநில இருக்கக்கூடிய வந்து மக்கள் வந்து மலைவாழ் மக்கள் இப்படி இருக்காங்க, அவங்க வந்து மனிதர்கள் மாதிரி இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து தான் சார்லஸ் டார்வின் என்ன சொன்னா, இவங்கெல்லாம் வந்து குரங்குல வந்திருப்பாங்களோ அப்படின்ற அனுமானத்தை ஏற்படுத்தினான். சொல்ற அப்ப 4 லட்சம் வகையான உயிர்வாளிகள் மனிதர்கள் இருக்காங்க. அவங்கள எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான எண்ணங்கள் இருக்கு. ஒருத்தர்கள் வந்து மாமிசம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நியமம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சாஸ்திரம். என்னைக்கு, வெறும் அமாவாசை அன்னைக்கு தேவியர்களுக்கு வந்து குறிப்பாக அதுவும் என்ன சொல்றது, நம்மளுடைய துர்கா தேவிக்கு இந்த மாதிரி பலியிட கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஸ்லோகத்தில் என்ன வருது, நீ வந்து என்னுடைய நாரசிக்காக இந்த ஆட்டையோ மாட்டையோ நான் வெட்டுகின்றேன், அடுத்த பிறவியில் இவன் என்னை வெட்டி கொள்ளலாம். இன்னைக்கு யாரும் அது புரியாது, அதை சொல்லக்கூடியது இல்லை யாரும். எதுக்காக இதை சொல்ல வைக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் மறுபடியும்னா, ஒரு 5-6 வருஷம் டயத்துக்கு நீங்களே வந்து அடிச்சிருங்க, எதுக்காக இதை பண்ணணும், ஒவ்வொருத்தையும் சொல்லி சொல்லி பண்ணணுமா, பண்ண வேண்டாம்னு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தளம் உயர்த்தி கொண்டு வருவதற்காக தான் இந்த வழிமுறைகள் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், எதுவுமே கிடையாது. இதே தான் வந்து வெவ்வேறு மதத்துலையும் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஹலால் என்ன சொல்றாங்க, ஹலால்லேயே இதான் இருக்கு. அவங்க வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு அரபிக் ஸ்லோகம் சொல்லணும், நீ கேட்டு பாரு, அவங்களுக்கே தெரியாது. அதுலேயும் இதே அர்த்தம் தான் இருக்கு. நான் இந்த உயிர்வாழியை துன்புறுத்துவதற்கு காரணம் என்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக. ஏன்னா அவங்க ஊர்லாம் வந்து தாவரங்களே வளரல. அரபிக் அந்த இதுல வந்து தாவரங்களே வளரல. அங்க வளர்ந்த அனைத்து விதமான மதங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மற்ற உயிர்வாழிகளுடைய சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், இன்னைக்கு சைபீரியாவில் வாழ்றீங்க, சைபீரியாவில் தாவரங்களே வளராது, நீங்க எப்படி சாப்பிட போறீங்க, மீனை பிடிச்சு சாப்பிட்டு தான் வாழ்ந்தாகணும். இந்தியாவில் அப்படி வாழ வேண்டிய அவசியமே இல்லையே. உங்களுக்கான உடம்பு வகையும் இல்லை, சிந்தனை வகையும் இல்லை, இடமும் ஏதுவாக இல்லை. ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்வாழிகளை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்ப தந்தை பார்த்து கொண்டு தான் இருப்பார். தந்தை என்ன பண்றார், உன்னுடைய தம்பி ஏப்பா நீ வெட்டுறன்னு உன்னை கேட்கிறார். அப்ப ஆடு மாடு கோழி இதெல்லாம் சாப்பிட்றது எல்லாமே பாவமா சுவாமி? ரொம்ப மிகப்பெரிய பாவம். ஏன்னா அதுதான் வந்து உலகளாவிய சகோதரத்துவத்துக்கு எதிரானது. உங்களுக்கு எப்ப நீங்க ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சு சொன்னேன் இல்லையா, வித்யா வினய சம்பன்னின்னு ஸ்லோகம் சொன்னேன். அது என்ன சொல்ல வருது, நீங்க வந்து ஆத்மாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க மற்ற உயிர்வாழியை கொல்லவே மாட்டீங்க, மற்றவனை ஜாதிக்காரன்னு பார்க்க மாட்டீங்க, மற்றவனை பாகிஸ்தான்னு பார்க்க மாட்டீங்க. என் பிரபுபாதர் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க வந்து கான்சியஸ்னஸ் சொல்லுவோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்கான்ற அமைப்புக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன, இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். பக்தியினுடைய கிருஷ்ண பக்தி கழகம். கிருஷ்ண பக்தி அப்படின்றது கான்சியஸ்னஸ். இந்த கான்சியஸ்னஸ்னா என்ன, உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கோ அதுதான் உங்க கான்சியஸ்னஸா வருது. உங்களுடைய ரோமத்துல கூட இந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்ப என்ன ஆகுது, சிந்தனை அப்படியே சிந்தனை 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 சிந்தனை. இப்போ உதாரணத்துக்கு பார்டர்ல இருக்கார் ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் எப்படியாவது பாகிஸ்தான் 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 யோசிச்சு கொண்டிருக்கார், மடிந்து விடுகின்றார். அடுத்த பிரிவில் பாகிஸ்தான்ல பரப்பார். ஏன்னா சிந்தனை பாகிஸ்தான் பாகிஸ்தான் இருக்கு. அவர் என்ன சொல்றார் கடைசியில், பகவத் கிருஷ்ணன் சொல்றார், அந்த காலேச்ச மாமேவா ஸ்மரன் முக்த்வா கலேவரம். அந்த காலத்தை நீ நினைத்தால் நீ உடலை விட்டு போய்விடலாம். ஓகே, எம் வியாபி ஸ்மரன் பாவம். யார் யார் எந்தெந்த மாதிரி பாவத்தில் இறக்குறீங்களோ அந்த பாவம் அடுத்த பிறவி கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம், அடுத்த பிறவி நீ இந்த பிறவி எப்படி வாழ போறீங்களோ அதற்குரிய அடுத்த ப்ரிப்பரேஷன். ஒருத்தர் பணம் 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 அலையிறான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், அடுத்த பிறவியில ஒரு பேங்க்ல வந்து பணம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, கட்டுக்கட்டா, அங்க வந்து கரப்பாம்பூச்சியா பிறப்பார். எல்லா பணமும் இருக்கு, என்ன பண்ண போறீங்க, எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. மாமிசம் சாப்பிடணும், இன்னைக்கு அதை ரோட்ல போற கடையில சாப்பிடுவோமா, அல்லது ஊர்தல் சாப்பிடுவோமா, பரப்பனை சாப்பிடுவோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நபர் என்ன பண்ணுவார், அடுத்த பிறவியில புலியாவோ சிங்கமாவோ பூனையாவோ பிறப்பார். நீங்க டெய்லி என்ன பண்ணணும், ஏதோ பரப்பனை பிடிக்கலாமா ஊர்ந்து போனதை பிடிக்கலாமான்னு காத்து கொண்டே இருக்கணும். அப்ப எம் வியாபி ஸ்மரன் பாவம் தத்தத் அந்தே கலைவரம். அந்த கலைவரம் உங்களுடைய கலைவரம்னா உடம்பு விடும்போது அந்தே கடைசி நேரத்துல எம் வியாபி ஸ்மரன் பாவம், உங்களுடைய ஸ்மரணங்கள் எப்படி இருக்கின்றதோ அதே உடலை உங்களுக்கு தரேன்றார். யார் ஒருத்தன் தூக்கத்துல அருமையா இருக்கான், இதெல்லாம் பௌத்தியில வருது. யார் ஒருத்தன் தூக்கத்துல ரொம்ப ரொம்ப நாட்டமா இருக்கான், தூங்கி கொண்டே இருக்கணும், சோம்பேறி சோம்பேறி சோம்பேறியா இருக்கான், அடுத்த பிறகு எப்படி பிறப்பான், போலார் பேரா பிறப்பான். 6 மாதம் தூங்கலாம், நீங்க ஹைபர்னேஷன் 6 மாதம் தூங்கலாம், யாரும் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன விஷயம்னா, நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், உலகளாவிய சகோதரத்துவம்னு பேசி அதனுடைய
வேருக்கே போகல. வேர் இங்கதான். வேர் பிரச்சனை என்ன? அடுத்த உயிர்வாளிகளை நம்மளுடைய உயிர்வாளிகளை போல பார்ப்பதை நிறுத்திவிட்டோம். இன்னைக்கு உதாரணத்துக்கே சொல்றேன் கேளுங்க. நான் வந்து எங்களுடைய ஒரு சென்டர் வந்து கல்லூராயன் மலையில இருக்கு, சரிங்களா? ரொம்ப வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். நான் அங்கே வந்து ஒரு 2-3 வருஷமா அதை நடத்திருக்கேன். இப்போ நான் எல்லா கல்லூராயன் மலையில் பிரச்சனை எல்லாம் அங்கே நான் இருந்திருக்கேன். 2-3 வருஷம் இருந்திருக்கேன். கல்லூராயன் மலையில கருமந்துரைன்ற ஊர்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம். அங்க வந்து நான் வந்து ஒரு மூத்தவரை பார்த்தேன். 95 வயசு அவருக்கு. அவர்கிட்ட அடிக்கடி பேசி கொண்டிருப்பேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய காலம் நீங்க சிறு வயதான இருக்கும்போது, சிறு வயதுனா என்ன, நான் சொல்றேன் 1920 1915 அப்ப எப்படி இருந்தது உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்பயும் அவர் வந்து மாமிசம் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டேன். அப்ப என்ன சொன்னார் அவர், எங்களுடைய காலகட்டத்தில் செல்வந்தர் அவர், இப்போ ஜமீன்தார் மாதிரி நான் சொல்றேன் அவர் நிறைய அந்த லேண்ட் எல்லாம் பார்த்து ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவர். அவர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார்ன்ட்டு, நாங்கள் 1920-25 நாள் பிறந்திருக்கு வாழும்போது அரிசி நெல் அப்படின்றது எப்படி இருந்தது, திருவிழாக்களுக்கு பயன்படுத்துவதா இருந்தது. அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை அல்லது பெரிய பெரிய திருவிழாக்கள்ல அதுவும் குறிப்பிட்ட சமுதாயங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாமிச இறைச்சி அடித்து சாப்பிடுவாங்க. அவருடைய நினைவில் அப்படி சாப்பிடக்கூடிய சமுதாயங்களே 6 மாதத்திற்கு ஒரு வாட்டி குறைய சாப்பிடுவாங்க. இன்னைக்கு என்னாச்சு, 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டு கொண்டிருக்கோம். உண்மையா? 6 மாதத்திலிருந்து 6 மணி நேரம் ஆக்கிட்டோம். அப்ப என்ன அர்த்தம், 6 மாதங்கள் நடக்க வேண்டிய போர் இன்னைக்கு 6 நிமிடத்துக்கு ஒரு நடந்து கொண்டிருக்கு. ரெண்டு வித்தியாசம் புரியுது. அப்ப போர் அதிகமாக வேண்டும்னால் இன்னும் அதிகமாக மாமிசம் சாப்பிடணும். போரை குறைக்க வேண்டும் என்றால் மாமிசத்தை குறைக்க வேண்டும். இது உலக நியதி. ஏன், பல உயிர்வாளிகளை நாருசிக்காக கொண்டிருக்கிறோம். எப்படி தந்தை சும்மா விடுவார்? சும்மா விட மாட்டார். அவர் என்ன பண்றார், நீங்க எல்லாரும் உங்களெல்லாம் எழுச்சி ஏற்படுத்தார். உள்ள இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றார் கிருஷ்ணர் பகவத்கீதையில அர்ஜுனன்ட்ட, நான் வந்து சர்வஹிருதஸ்சாகம், எல்லாருடைய ஹிருதத்தையும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். சர்வஹிருதஸ்சாகம், எல்லா உயிர்வாழியும் வாழ்ந்து கொண்டிருக்கேன். என்ன பண்றார் அவர், பரமாத்மாவா வாழ்ந்து கொண்டிருக்கார். அந்த பரமாத்மா என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஒரு எழுச்சியை கொடுப்பார். ரஷ்யா 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 ரஷ்யா, ஒருத்தன் யுக்ரைன் உக்ரைன் உக்ரைன் உக்ரைன்மா, ஒருத்தன் இந்தியா இந்தியா இந்தியான்மா, ஒருத்தன் பாகிஸ்தான்மா, ஒருத்தன் பங்களாதேஷ்மா. கண்ணை தூக்கிட்டு போவோம், அதை தூக்கிட்டு போவோம், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. இங்க இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம். இது எல்லாம் என்ன எதுக்கு கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னா, நீங்கள் பண்ணிய காரியத்திற்கு எதிர்வினையாகத்தான் இருக்கு. அப்ப உலகளாவிய சகோதரத்துவம் வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும், ஆத்மாவை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கணும். எல்லா உயிர்வாழிகளையும் பார்க்க ஆரம்பிக்கணும். எல்லா உயிர்வாழிகளும் என்ன அப்படின்னா, நம்மை விட தாழ்வான நிலையில் பிறந்த உயிர்வாழிகள். தாழ்வான நிலை என்ன, அதனால கர்ம வினையினால அவன் செய்த பாவத்தின் காரணமாக ஒரு தாழ்வான உடல் கிடைச்சிருக்கு. அவன் என்ன பண்றாங்க, அதான் எவல்யூஷன். அதுதான் அந்த ஸ்லோகம் தான் எவல்யூஷன். என்ன எவல்யூஷன், ஜலஜான வழக்காணி ஸ்தாவரா விம்சலட்சத்தின்னு சொல்ல ஒரு ஸ்லோகம். என்ன அர்த்தம்னா, முதல்ல என்ன பண்றோம், ஒரு மீனாக பிறக்கிறோம், அப்புறம் தாவரங்களாக மாறுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா மிருகங்களாக மாறுறோம், அப்புறம் பறவைகளாக மாறுறோம், அப்புறம் கிருமிகளாக மாறுறோம், அப்புறம் பெரிய பெரிய 4 கால்கள் மிருகங்களாக மாறுறோம், அப்புறம் 2 கால் மிருகமா மாறுறோம். இதுதான் எவல்யூஷன். அப்ப மனிதன் தான் உச்சம். ஏன், மனிதனுக்கு 6 சிக்ஸ்த் சென்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த 6th சென்ஸ் இருக்கு. நாம 6th சென்ஸ் எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கோம், எப்படி கத்தி அமைக்கிறது, எப்படி நல்லா வேக வச்சு சாப்பிடுறது, எந்த மிருகத்தை எப்படி வேக வச்சால் எப்படி நமக்கு சாப்பிட முடியும், எப்படி டேஸ்டியா சமைக்கிறது, அதுக்கு மசாலா வகைகள் என்ன. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், இதே மாட்டு இறைச்சியும் ஆட்டு இறைச்சியும் கோழி இறைச்சியும் மசாலா போடாம சாப்பிட்டு பாருங்க, அடுத்த நாளே நீங்க வந்து மாமிசம் சாப்பிட மாட்டீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நபரும் இறைச்சி சாப்பிடக்கூடிய நபர் தானே வெட்டி சாப்பிடணும்னு ஆரம்பிச்சீங்கன்னா பாதி பேர் சாப்பிட நிப்பாட்டிடுவாங்க. அந்த உயிர் போற அந்த அருவருப்பை பார்த்தேன், பாதி பேர் நிப்பாட்டிடுவாங்க. எங்கேயோ கடையில யாரோ அறுக்கிறான், யாரோ கடையில சமைக்கிறான், யாரோ கொண்டு சாப்பிட்றான், அதுக்கு மசாலா தூவி கொடுத்துட்டான், நம்ம சாப்பிட்டு கொண்டு. அப்ப இதுல என்னன்னா இன்னொரு விஷயம், இதுல வந்து எந்த புராணம்ன்றதை மறந்துட்டு அதுல என்ன வருதுன்னா, 5 பேர்களுக்கு பாவம் இருக்கான். மாமிசம் எல்லாருக்கும் ஈக்குவல் பாவம். 5 பேர்களுக்கு. ஒரு கோழியை ஒருத்தர் வந்து மாமிசத்துக்காக வளர்க்கிறாருன்னா அதுல ஒரு முதல் பாவம். 2வது, அந்த கோழியை வந்து வெட்டுவதற்கு 2வது பாவம். 3வது பாவம், அந்த கோழியை வந்து எடுத்துக்கொண்டு சமைத்து கொடுக்க கொண்டுறாரு பாருங்க, வண்டியில வச்சோ கொண்டுறாரு பாருங்க, அவருக்கு 3வது பாவம். 4வது, யார் சமைத்து கொடுக்குறாங்களோ அவங்க 4வது பாவம். கடைசியை உண்பவனுக்கு 5வது பாவம். அப்ப என்ன அர்த்தம், எல்லாருக்கும் ஈக்குவலா பாவம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த எல்லா மாமிச உணவுகளுமே வெறும் சாப்பிடவே முடியாது, நமக்கு அந்த உமிழ்நீர் இல்லை, நமக்கு அந்த உடம்பாக இல்லை, வெறும் மசாலா போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கோம்.
இதை நிப்பாட்டினாலே உலகளாவிய சகோதரத்துவம் வரும், உலகளாவிய எல்லா விதமான நன்மைகளும் தோன்றும். இன்னைக்கு எப்படி வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏன் இஸ்கான் மாதிரி ஒரு அமைப்பில் 160 நாடுகளில் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வாழ்றாங்க, பக்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்காரு. எல்லா விதமான சமுதாயமும் எங்களுடைய கோயில்லையே நீங்கள் சொல்லக்கூடிய தாழ்ந்த ஜாதின்னு சொல்கிறவர் தான் நீ பூஜாரியாக இருக்காரு. நாங்கள் யாரும் ஜாதி பார்க்கல, சரிங்களா? எல்லாரும் அரவணைப்போதான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாங்கள் போய் நீ மீட்டிங்னு போனால் கூட ஒரு சொமாலியா நாட்டுக்காரர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, சரிங்களா? ஒரு ஈரான் நாட்டுக்காரர் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நாங்கள் வந்து நீங்கள் வேற ஜாதி, நீ வேற மதம் நாங்கள் சொல்கிறோமா? சொல்லலை. என்ன காரணம்? எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்கின்றோம். அதுதான் பகவத்கீதை கொடுத்து. அப்போ பகவத்கீதையை கொண்டு போய் உலகத்தில் சேர்த்தாலே உலகத்துக்குரிய அமைதி கிடைக்கும், போர்கள் நிற்கப்பட்ட முடியும். சாமி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சாமி. உங்களோட அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா.